வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்களோட மில்லியன்ஸ் அப்படின்னு. ஸோ இன்று கூட ஃபேஸ்புக்கில் வந்து சில ஆர்டிகல்ஸ் அப்படின்னா பிக் பாஸ் ஆரம்பிக்க முதலும் சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி அதுக்கான குரூப் பேஜஸ் வந்து இருக்கும். அதில் சில விடயங்கள் ஜனனி அவர்களையும் இப்போ ரீசெண்டாக டைட்டில் வின் பண்ண நபர்களையும் கம்பேர் பண்ணி சில விடயங்களை வந்து பேசியிருந்தார்கள். த ரியல் வர்சஸ் ரீல், என்ன சொல்லலாம், உண்மை வர்சஸ் ஃபேக் அப்படின்ற மாதிரி விடயம். சரி, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டாபிக். அடுத்தது வந்து மணி அவர்களுடைய பயணம் எப்போ அப்படின்றது, அதை பற்றியும் அப்புறம் ரவீனா அவர்களுடைய ஹீரோ யாரு, புதிய நிகழ்ச்சி அதுல ஹீரோ யாரு அப்படின்ற விடயம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக வருகின்ற விடயம். கமல்ஹாசன் அவர்கள் விலக போறாரு, அரசியல்ல அவருக்கு வந்து இந்த பதவி கிடைச்சிருக்கு, அந்த பதவி இருக்கு, அதுலதான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் வருது. ஸோ அப்போ நம்ம சைட்ல இருந்து ஒரு அப்டேட் உண்டு, சரிங்களா? ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி அவர்கள். ஸோ இப்போ நம்ம சொன்னதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போதான் பல பேருக்கு பல விடயங்கள் வந்து புரியுது. என்ன அப்படின்னா ஜனனி அவர்களுடைய சோஷியல் மீடியா, எனக்கு தெரிஞ்சு ஒஃபிஷியலி ஜனனி மேம் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இருக்காங்க. இது அவங்களே பல தடவை சொல்லியிருக்காங்க. ட்விட்டர் அப்பப்போ வருவாங்க, மாசத்துல ஒருக்கா வருஷத்துல ஒருக்கா வருவாங்க. அவங்க ட்விட்டர்ல வந்து ஆக்டிவா வந்து இல்லை, சரிங்களா? அப்புறம் ஜனனி அப்படின்ற பேர்ல நிறைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இருக்கு. அதுல ஸோ அவங்க வந்து அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இல்லை. அவங்க மெயினாக வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் கூட வந்து அவங்கள இன்ஸ்டாகிராம் இதில் போட்டிருக்காங்க. இப்போ தயாரிப்பாளர்களோ இல்லை ரைட்டர்ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னா அந்த இமெயில் அட்ரஸுக்கு இமெயில் பண்ணி அவங்க வந்து பதில் பண்ணுவாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி வந்து இதுதான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் அவங்க போடுற எந்த போஸ்ட்டுமே இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் அவங்க வந்து ஒப்போ மொபைலுக்கு வந்து புதுசாக மொபைல் வந்து லேட்டஸ்ட்டாக வரப்போகின்ற ஃபோனுக்கு அவங்க கம்பெனி ஆஃபீஷியலாக இவங்களை ஒரு மாடலாக வச்சு ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அதுக்கு அதே ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதை பற்றி இதற்கு முதல் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ ரொம்ப பல பேருக்கு ஒரு ஜனனி அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க அப்படி என்பதை அந்த ஸ்டோரியை பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் போடுகின்ற எல்லா வீடியோவும் சரி, எல்லா போஸ்ட்டுமே சரி, மில்லியன்களை தாண்டும். அதுல முக்கியமா அவங்க அந்த ஒப்போ மொபைலுக்கு போட்ட அந்த ஒரு விளம்பரம், ஒரு ப்ரொமோட் பண்ற வீடியோன்னு வித்தின் 24 hours வந்து 1.2 மில்லியன் வியூவை வந்து தாண்டி இருக்கு. ஸோ அப்ப இப்ப வந்து பல பேர் வந்து இப்ப பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போகுது அப்படின்னோடனே பல பேர் இப்ப மெமி கிரியேட்டர்ஸ் எல்லாம் இப்பதான் பழைய போட்டியாளர்களோட இதெல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப ஒரு விடயம் ஒன்று பார்த்தேன். 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு குரூப்ல அவங்க என்ன அப்படின்னா சீசன் 6ல் வந்து 70வது நாள் வெளியில் அனுப்பப்பட்ட ஜனனி அவர்களுக்கு, ஆக்சுவலாக அவங்க டாப் 3க்குள்ளே வந்திருக்க வேண்டிய நபர் ஜனனி அவர்கள். அங்கேயும் பித்தலாட்டம் நடந்தது. சிவின் கணேசனுக்காக ஜனனியை வெளியில் அனுப்பினார்கள். ஆனால் அந்த பொண்ணு வெளியில் வந்தோன்னே தரமான பதிலடி கொடுத்தது, சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள 2 வருஷத்துக்கு முதல் வந்த ஜனனி அவர்களுக்கே வந்து இப்போ கூட ஃபேன்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் வியூ அள்ளுது. அவங்கள பற்றி எந்த சோஷியல் மீடியாவில் அவங்க போட்டாலும் அவங்களுக்கு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. ஆனால் இங்கே 19 கோடியில் ஒரு அம்மா சீசன் 7ல் வின் பண்ணாங்க. அவங்க வின் பண்ணோடனே பல பேர், பெரிய நபர்கள் முதல் சின்னவர்கள் வரை மீடியாவில் இருப்பவர்கள் சொன்னவங்க பக்காவா பெய்ட் பிஆரை வச்சு தான் வின் பண்ணது அப்படி என்பது. இன்னொன்று வந்து பிரதீப்போட ரசிகர்கள்லாம் ஓட் போட்டாங்க அப்படின்னு, அது 100% உண்மையாக இருக்கு. என்ன அப்படின்னா பிக் பாஸ் முடிஞ்சு 1 வீக்குள்ளேயே அவங்களெல்லாம் காண, அவங்களோட ரசிகர்கள் அப்படின்னு இருக்கவங்களே காண. இவரத்துக்கு அவங்களுக்கு மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆனால் அவங்க போடுற போஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே வந்த வின்னர் அண்ட் ரன்னரில் அதுக்குள்ள எங்கடா போட்டாங்க. ஒரு பிக் பாஸ் நடக்கைக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள இருக்கைக்குள்ள ஒரு விளம்பரத்தோட ஒரு விளம்பர கம்பெனிகள் அங்கே டாஸ் வச்சா கூட அவங்களுக்கு அதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஓட்டுன்னு வரும். இந்தம்மா ஒன்றுமே பண்ணல ஃபர்ஸ்ட் வீக் உள்ளுக்கு வந்தோடனே 28வது நாள். ஆனால் அந்த வீக் அவங்க நாமினேஷன் வரைக்கும் அவங்களுக்கு 5,40,000 ஓட்டு. இவன் பிரதீபுக்கு கூட இதற்கு முதல் 4,40,000 ஓட்டான் ஹாய்ஸ்டாக இருந்துச்சு. அப்போ புரியல, இப்போ புரியுது. எல்லாமே பெய்ட் போர்ட்ஸ், பெய்ட் பிஆர்ஸோட வேக்ட் அப்படி என்பது இப்போ காலமே வெளிச்சம் போட்டு காமிக்குது. அப்போ இந்த டாபிக் இப்போ எப்படி வருதுன்னா, இதுதான்
உண்மையா ஒரு ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அது ஜனனி அவர்கள் விடயத்துல பார்க்கக்குள்ள தெரியும் எவ்வளவு தூரம் ஜனனி அவர்களுக்கு அந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க ஹேண்டில் பண்ற சோசியல் மீடியால அவங்க பண்ற விடயத்துக்கு சப்போர்ட் இருக்கு, மக்களோட ஆதரவு இருக்கு. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்றத காலம் வந்து குறும்படம் போட்டு காமிச்சிருக்கு. பிரதீப் அண்டனி அவர்கள் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவ் இல்லை, அவர் அப்பப்போ வருவார். ஆனால் அப்படி இருந்தும் பிரதீப் என்ன ஒரு ட்வீட் போட்டாலும் அந்த லட்சக்கணக்கில் பல பேரை போய் சேருது. இதுதான் உண்மையான மக்களோட படை, இதுதான் உண்மையான வெற்றி. காசு கொடுத்து பிஆர்ஸை செட் பண்ணி போட்டு உள்ளுக்கு போய் வின் பண்ணால் வெளியில் வந்தோன்னா தலையை குனிஞ்சோன்னு தான் போகணும், இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது காலம் காமித்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடம். சரிங்களா? ஸோ சீசன் 8ல ஜனனி அவர்களை போல அல்லது பிரதீப் அவர்களை போல த ரியல் கான்டெஸ்டன்ஸை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் சி. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் ஆக்சுவலாக இந்த மாதம் வந்து அமெரிக்காவில் ஒரு விழான்னு நடக்க இருக்கு. மணி அண்ணா அவர்கள் கூட ஒரு போஸ்டர்னு போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதம் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அவர் ஒரு 1 வீக்கு முதல் போட்டபடியாக ஒரு டாக் வந்து சோசியல் மீடியாவில் போனது. ஏன்னா அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, அப்போ இந்த மாதமாக தான் இருக்கும் அப்படின்னு. இது அவர் போஸ்ட் போட்டு இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இன்னொரு அப்டேட் வரல. அப்போ பல பேர் கேட்டாங்க மணி அண்ணாவோட அமெரிக்கா பயணம் எப்போ அப்படின்னு. அது எனக்கு இன்னும் தெரியலை. சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் மணி அண்ணா அவர்கள் ஒஃபிஷியலி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கொண்டாடலாம். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. கனடாவில் இருப்பவர்களும் சரி, அமெரிக்காவில் வேறு மாநிலங்களில் இருப்பவர்களும் சரி, அந்த நிகழ்ச்சிக்கு போய் மணி அவர்களை பார்ப்பதற்கு. ஓகே, அடுத்தது வந்து ரவீனா அவர்களுடைய ஹீரோ. ரவீனா அவர்கள் வந்து இப்போ ஒரு புதிய நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க. வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2. அது ஒரு இப்போ காலங்கள் மாதிரி இதுவும் ஒரு ஃபேமஸான எபிசோட் இதாக வரும். அதில் வந்து ரவீனா அவர்கள் தான் மெயின் லீட் ரோல் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஜோடியாக வந்து ஜெய்சீலன் சிவராம் அப்படின்றவர் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்க 2 பேரும் ரவீனா அண்ட் ஜெய்சீலன் இவங்க தான் லீட் வந்து அந்த இதில் அப்படின்றது நமக்கு கிடைக்க அப்டேட். வாழ்த்துக்கள் ரவீனா அவர்கள். ஓகே, அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழ். பிக் பாஸ் ஆரம்பிக்கும் முதலே எக்கச்சக்கமான பொய்கள் தான். நம்ம சைடில் இருந்து 100% கரெக்டான அப்டேட் தான் வரும். ஸோ வியூக்காகவோ இல்லை கண்டென்ட்டுக்காகவோ அப்படி இப்படின்னு போடுறாலே நான் இல்லை, அது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களே தெரியும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து கமல்ஹாசன் விலகிட்டாரு, பிக் பாஸ் வந்து ஜூலையில் ஆகஸ்டில் செப்டம்பரில் அப்படின்ற மாதிரி. அது எனக்கு தெரியலை. இப்போது நமக்கு வியூவர்ஸ் வந்து கடவுள் மாதிரி. ஏன்னா அவங்க பார்க்குறபடியாத்தான் ஒரு 10 வியூ 100 வியூவோ 1000 வியூவோ 1,00,000 வியூவோ அது வந்து நம்மளை மதித்து அவங்களோட டைம் ஒதுக்கி டேட்டா செலவழிச்சு பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்ன்றதான் என்னுடைய கொள்கை. எல்லாருக்கிட்டையும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஓகே, சரி. அப்படி இருக்கக்கூட பல பேர் கேட்டாங்க கமல்ஹாசன் அவர்கள் உண்மையாக விலகிட்டாங்களா, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு. கமல்ஹாசன் அவர்கள் விலக இல்லை. மோஸ்ட்லி கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 8 கோர்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது அக்டோபர் 6 அல்லது 13 அக்டோபர் 13 அல்லது அக்டோபர் 20 அந்த ஷோ ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் எண்டிங்கில் அல்லது ஆகஸ்ட் செப்டம்பர் 1st வீக் அப்படி முதலாவது ப்ரோமோ கமல்ஹாசன் அவருடைய ப்ரோமோ வந்து வரும். சரிங்களா? கமல்ஹாசன் அவர்கள் தான் கோர்ஸ் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் உறுதியாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.